ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நீங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடாக உமன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், கார்டனிங், குட்டீஸ் கலாட்டா பற்றி பார்த்துட்டு வரீங்க. இன்றைக்கி என்ன வீடியோனா, குழந்தைங்க பற்றிய வீடியோ தான். இப்போ இருக்க குழந்தைங்களெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குற மானை போல் காட்டில் தனித்து விடப்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க உலகம் தனி உலகம். அந்த உலகில் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுற குழந்தைங்களும் இருக்கிறாங்க, சேடாக இருக்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க. இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, நம்முடைய குழந்தைங்க எல்லாம் ஏதாவது வம்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சில குழந்தைங்க ஆபத்தான நீர்நிலைக்கு சென்று மாட்டிக்கொண்டு தன் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். எந்த ஒரு பயமின்றி ஆபத்தை தேடி வாலண்டியராக அவங்களே போய் தேடி போகிறாங்க. 5லேருந்து 8 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு நீச்சல் சொல்லிக் கொடுங்க. தன்னையும் காப்பாற்றி பிறரையும் காப்பாற்ற அந்த பிள்ளைங்களுக்கு அப்போ தான் தெரியும். சைக்கிள் கற்றுக் கொடுக்கறதுக்காக சைக்கிள் எப்படி கற்றுக் கொடுக்கீங்களோ அதே போல தான் நீச்சலும். ரெண்டுமே பாடியை பேலன்ஸ் பண்ணுறது தான். 10 வயசில் ஒரு குக்கரில் ஒன் பாட் ஒன் ஷாட் சமையல் முறையை கற்றுக் கொடுங்க. சிம்பிளாக ஒரு கலந்த சாதம், தேங்காய், எலுமிச்சை சாதம், வெஜ் ரைஸு, டொமேட்டோ ரைஸு அந்த மாதிரி சமையல் பண்ண கற்றுக் கொடுங்க. பிரெட் ஆம்லேட் போட கற்றுக் கொடுங்க. சாப்பிட்ட தட்டை அவங்களே சுத்தம் செய்ய கற்றுக் கொடுங்க. 15 வயசில் அவங்கள தனியாக தனியாக சேமிக்க வழி செய்யுங்க. இப்போ எங்கள் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா பையனை பார்த்தீங்கன்னா 10 வயசு ஆகுது. இப்போவுமே அவன் தனியாக சேமித்து வச்சிட்ருக்கான். அவனால் முடிஞ்ச வேலையை பார்ப்பான். அதுக்கு நாங்கள் இப்போ தனியாக கொஞ்சம் காசு கொடுப்போம். அப்போ இப்போலேருந்தே அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு காசோட அருமையை பற்றி சொல்லிக் கொடுங்க. பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது பைசா கோபுரம் போல் சாஞ்சு நிற்காம நம்ம தஞ்சை பெரிய கோயிலை போல் நான் நேராக நிற்க சொல்லிக் கொடுங்க. யாரேனும் விதண்டாவாதம் பண்ணினாங்கன்னா அவங்கள வந்து புன்னகையோடு கடந்து செல்ல பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்தாலும் எல்லாரும் லைக் பண்ண மாட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அதனால் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க. எதிர்பார்ப்புகள் இல்லை எனில் ஏமாற்றங்களும் இல்லை. குழந்தைகளின் குறும்புத்தனங்களை ரசித்து வாழுங்கள். சாக்லேட்டுக்காக அவங்க அடித்துக் கொள்வதை ரசியுங்கள். பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை டாக்டர், இன்ஜினியர், லாயர் என்று நினைக்கிறதை விட ஒரு மனிதனாக பார்க்கணும்னு நினைங்க. இப்படி ஒரு நம்மளுடைய தலைமுறைகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது இந்த வாழையை போல. படிக்காத பெற்றோர்கள் நாம் தான் படிக்கல, நம்மளுடைய பிள்ளையாவது படிக்கட்டும்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு பையனை படிக்க வச்சாங்க. அந்த பையன் 12 வரைக்கும் நல்லா தான் இருந்தான், எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல். ஆனால் காலேஜுக்கு போகும்போது அவனை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டாங்க. அந்த காலேஜுக்கு போகும்போது தவறான ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகி தவறான பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். அதனால் அவங்க தந்தையோ தாயோ அவனை தட்டி கேட்கும்போது இப்போ நான் என்ன செய்யணும், உயிரோட இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பெற்றோர்கள் என்ன யோசிப்பாங்க, அவங்களோட தாட் என்னவா இருக்கும் பாருங்க. நம்ம பிள்ளைய படிக்க வச்சு நம்ம பிள்ளைய வந்து நல்லபடியாக வாழணும்னு நினச்சோம்னா அவன் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு நம்மக்கிட்டே கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பனை நினைப்பாங்களா. அதனால் சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. காலையில் சீக்கிரம் எழும்புறதுக்கு 2 டைம் ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க. ஆஃப்டர் பாத்ரூம் போயிட்டு வந்தோடனே கையை சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க. தெரியாதவர்கிட்ட எந்த பொருளையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க. தண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிங்க. பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு சொல்லிக் கொடுங்க. எவ்ரி மந்த் ஒன்ஸ் பாய்ஸ்லாம் ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க. இப்போ நான் சொன்ன எல்லா ஹேபிட்ஸையும் ஃபாலோ பண்ண ஒரு பையன் வளர்ந்துட்டு வரான். அந்த பையன் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ போகிறான். அந்த போகிற சமயத்தில் வந்துட்டு என்ட்ரன்ஸை தாண்டி பக்கத்து சைட்லலாம் செடி வச்சுருக்காங்க. அந்த செடியில் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருந்த அந்த வாட்டர்மேன் வந்து தண்ணி பைப்பை போட்டுட்டு எங்கேயோ போயிட்டார். அப்போ அந்த தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த நடந்து போயிட்டுருக்க பாதையெல்லாம் தண்ணி கொட்டிகிட்டு இருந்துச்சு. அந்த பையன் அந்தனே வேகமாக போய் அந்த டேப் அடைச்சான். டேப் அடைச்சாலே அந்த பைப்பில் வர தண்ணி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படி இருந்தோடனே டேப் அடைச்சிட்டு அந்த பையன் அப்படி நேராக உள்ள என்ட்ரன்ஸுக்கு போகும்போது ஆஃபீஸில் ரிசப்ஷனில் வந்துட்டு நிறைய சேர் போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இன்டர்வியூக்கு வருவாங்கல்ல, நிறைய சேர் போட்டிருக்காங்க. அங்கங்கே அப்படி இப்படி கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்க உட்கார்ந்துருக்க பக்கத்தை தவிர்த்துட்டு வெறும் சேராக இருக்க பக்கத்தில் மட்டும் ஃபேன் ஓடிட்டு இருந்ததை பார்த்து அந்த பையன் எந்திச்சு போய் அந்த ஃபேனை ஆஃப் பண்ணானாம். ஃபேனை ஆஃப் பண்ணோடனே எல்லாருமே இது என்ன இவங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதே மாதிரி தான் மற்றவங்களெல்லாம் எல்லாரும் நினச்சாங்க. அப்படியே ஒவ்வொருத்தங்களா இன்டர்வியூக்கு கூப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக போயிட்டு போயிட்டு வரும்போது இல்லை செலக்ட் ஆகலன்னு சொல்லுவாங்க. இந்த பையன் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி சார் வரலாமா அப்படி சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டு போகிறத சீட்டில் உட்கார சொன்னோடனே இவர் செலக்டட் அப்படின்னாங்க. இந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி நம்மளை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நினச்சிட்டு இருந்தான். அதனாலே நாங்கள் வந்து இன்டர்வியூ வந்து கொஸ்டினில் வைக்கல, நீங்கள் இந்த கேட்டில் என்ட்ரன்ஸ்லேருந்து வந்ததுலேருந்து உங்களோட நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், அதனால தான் உங்களை செலக்ட் பண்ணுறோம்
அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்னா, அந்த அது வந்து ஒரு அந்த அந்த பையன செலக்ட் பண்றதுக்குள்ள ரீசன் வந்து அவன் வந்து பணத்த வந்து கை அ க கையில நெறைய அவனோட கையில நெறைய புரளும். அப்போ அந்த பையன் வந்து அந்த பணத்த வந்து தகுதியான இடத்துக்கு தான் கரெக்ட்டா செலவழிக்கானா, மத்தவங்களுக்கு வந்து தேவையான உதவிய செய்றானா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பையன அந்த மேனேஜர் வந்து செலக்ட் பண்ணாரு. அதனால சின்ன பிள்ளையில இருந்தே அவங்களுக்கு நல்ல பழக்கத்த கத்துக் கொடுங்க. நல்ல குழந்தைகளா நம்ம நாட்டுல சிறந்த குடிமகனாகவும், நல்ல மனிதர்களாகவும் இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ச ஷேர் பண்ணுங்க. நன்றி.